பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். போன பைபிள் ஸ்டடியில் 1 ராஜாக்கள் 5 நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? அதில் ஒரு காரியத்தை இந்த வாரம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம். 1 ராஜாக்கள் 5:13. ராஜாவாகிய சாலமோன் இஸ்ரவேலர் எல்லாரிலும் ஊழியத்துக்கு 30,000 அமஞ்சி ஆட்களை பிடித்தான் அப்படின்ட்டு. இங்கிலீஷ் பைபிளில் பார்க்கும்போது என்னென்ன வேர்ட்ஸ் காணப்படுது? NIV கான்ஸ்கிரிப்டட் லேபரர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. KJV raised levy out of all Israel அப்படி சொல்லியிருக்கு. ஸோ 2 ஃபேமஸான டிரான்ஸ்லேஷனில் எப்படி இருக்குது. சிலதில் ட்ரிபியூட் அப்படின்ட்டு இருக்கு, சிலதில் ஃபோர்ஸ்ட் லேபர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ என்ன நம்ம இதில் அறிந்து கொள்ளுகிறோம்? ஏன்னா இது இஸ்ரவேல் ஜனங்களில் ஃபோர்ஸ்ட் லேபர்ன்றத வேற மாதிரியும் எடுக்கலாம். எப்படி அப்படின்னு சொன்னால் அடிமைத்தனத்துக்கு உட்படுத்துகிறதான காரியம். அப்போ இஸ்ரவேலர்களை அடிமைத்தனத்துக்கு உட்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு பிரமாணத்தில் ஆண்டவர் ஏற்கனவே மோசேயின் மூலமாக கொடுத்துருக்கிறார். அவர்கள் அடிமையாக இருக்கக்கூடாது. ஈவன் அவர்கள் ரொம்ப சிறுமைப்பட்டு அவர்களுடைய அந்த இன்ஹெரிட்டன்ஸை அவர்கள் மற்றவர்களுக்கு கடனாக கொடுத்தாலும் அடைமானம் வைத்தாலும் கூட அது எப்போ ரிலீஸ் ஆகணும் அப்படின்ற கட்டளையெல்லாம் என்ன பண்ணாரு, ஆண்டவர் கொடுத்துருந்தாருல்ல. யூபிலி வருஷம் அப்படின்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படியா இருந்தாலும் அந்தந்த இன்ஹெரிட்டன்ஸு யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அவங்களுக்கு வந்துடணும் அப்படின்றது தான் அந்த 7th year 50th year இதெல்லாம் ஆண்டவர் வைத்திருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது அடிமையை அப்படின்றதான காரியம் சரி வராது. லெவி அவுட் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்றதுலேருந்து சில காரியத்தை எடுக்க முடியும். லெவின்னா என்ன அர்த்தம்? டேக்ஸ் கொடுக்கறதான காரியம். அப்போ KJVயில் பார்த்தீங்கன்னா 13th raised levy out of all Israel அப்படின்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களிலிருந்து ஒரு கூட்டத்தை டேக்ஸ்னா கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறது டேக்ஸு. இதே ஆண்டவருக்கு ஒரு காணிக்கையா ஒரு காரியம் செலுத்தப்படுமானால் அது நீங்கள் டேக்ஸ்ன்னு சொல்றது இல்லைல்ல. பட் அதுவும் லெவி தான் இல்லையா? இன் அ வே. இன்னொரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்க. இது NIVயில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்கிரிப்டட் லேபரர்ஸ் அப்படி சொன்னால் யாராவது செக் பண்ணி பார்த்தீங்களா? எப்படி? ஓகே, நான் செக் பண்ணி பார்த்ததில் நான் அறிந்து கொண்டது என்னன்னா, கான்ஸ்கிரிப்டட் லேபரர்ஸ் அப்படின்னு சொன்னால் இப்போ சிவிலியன்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிவிலியன்ஸ் அந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்றதான ஒரு ஆப்ளிகேஷன் தான் பார்த்தீங்கன்னா இது கான்ட்ராக்டட் லேபர் கிடையாது. ஆனால் கான்ஸ்கிரிப்டட் லேபர் அப்படின்னு சொல்லும் போது செய்ய வேண்டியதான கடமை. ஃபார் எக்ஸாம்பிள் புரிகிற மாதிரி இப்போ சொல்லணும்னா, இந்த நாட்களில் கூட சில நேஷன்ஸில் அவர்களுடைய அந்த மிலிட்ரி சர்வீசஸில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதான எல்லா ஜனங்களும் என்ன பண்ணணும், அதில் இவ்வளவு நாட்கள் சர்வ் பண்ணணும், இவ்வளவு நாட்கள் சர்வ் பண்ணணும். மேல்னா இவ்வளவு நாட்கள், இத்தனை வருஷம், ஃபீமேல்னா இத்தனை வருஷம்னா மஸ்ட் மிலிட்ரி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படி பார்த்தீங்கன்னா பல தேசங்கள் இன்றைக்கும் காணும். பலன்னு சொல்றத விட சிலன்னு சொல்லலாம். சில தேசங்கள் அதில் இஸ்ரேல் தேசமும் ஒன்று. இஸ்ரேல் தேசத்தில் ஒரு பிள்ளை பிறந்ததுன்னா அது வளர்ந்து அந்த 18 வயது ஆகும்போது அது மிலிட்ரி சர்வீஸ் நிச்சயமாக பண்ணியே ஆக வேண்டும், மஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா அதை முடிச்சோடனே ரிசர்வ்டு ஃபோர்ஸில் வச்சுருவாங்க. எப்போ அவசியமோ ஒரு வார் அப்படின்னு சொன்னால் வேணும்னா அவங்க என்ன பண்ணணும், ரிசர்வ்டு வரணும். அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற அத்தனை ஆண் பெண் எல்லாருமே அவர்கள் மிலிட்ரி யுத்த வீரர்களை தான் அவங்க காணப்படுவாங்க. இது என்ன அப்படின்னு சொன்னால் இது கான்ஸ்கிரிப்டட் லேபரர்ஸ். அப்போ கர்த்தருடைய காரியத்தை செய்கிறதற்கென்று பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலுக்குள் காணப்பட்டதான ஒரு கூட்டத்தை அவன் என்ன பண்ணுறான், தெரிந்து கொள்ளுகிறான். இது ஆண்டவருக்காக, தங்களுடைய தேசத்துக்காக அவர்கள் கர்த்தருடைய அந்த வார்த்தைக்காக அவர்கள் இதை செய்ய வேண்டும், உற்சாகமாக இதை செய்ய வேண்டும். அப்போ இங்கே ஃபோர்ஸ்ட் தான், காணிக்கை கூட ஃபோர்ஸ்ட் தான் இல்லை. ஏன்னா கர்த்தருடைய சமூகத்தினா கொண்டு வந்தே ஆகணும் அப்படின் போது அது ஃபோர்ஸ்ட் தான் ஒரு விதத்தில். ஆனால் கஷ்டப்படுத்தி கொண்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்றதான கான்செப்ட் அந்த இடத்துக்குள்ள வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் இந்த குறிப்பிட்ட செயலை செய்கிறதற்கு இது ஒன் டைம் தான்.
மிலிட்ரி சர்வீஸ்னா அது வந்து தேசம் இருக்கிற வரைக்கும் மிலிட்ரி சர்வீஸ் வந்து இருந்து கொண்டே தான் இருக்கும். அது மாதிரி கூட கிடையாது. இது ஒரு ஸ்பெஷல், ஒரு டைம்ல மாத்திரம், ஒன்ஸ் இன் லைஃப் டைம் எடுத்துக்கோங்களேன். சாலமோன் தேவாலயத்துக்கு அப்புறம் எப்பதான் திரும்ப, அதுக்கப்புறம் எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் பாபிலோன்ல இருந்து திரும்பி வந்த பொழுது என்ன பண்ணாங்க, ஒரு கூட்ட ஜனம் வந்து இதற்காக ஆயத்தப்பட்டு, அப்ப கூட ஆண்டவர் சொன்னார், உற்சாகமா இருக்கிறவங்க என்ன பண்ணணும், மலைக்கு போயிட்டு இதெல்லாம் மரங்கள் எல்லாம் வெட்டி கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. யார் இடத்துல எல்லாம் காணிக்கை வாங்கினா உற்சாகமா கொடுக்குற ஒரு இடத்துல தான் அதற்கான காணிக்கை வாங்க செய்யப்பட்டது. இதுவும் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு விதத்துல ஒரு டிரான்ஸ்லேஷன்ல ஃபோர்ஸ்ட் லேபர்னு சொல்லலாம், லெவி அவுட் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேலுக்குள்ள காணப்படுகிறதான ஜனங்களை ஒரு கூட்டத்தை சாக்ரிஃபைஸ் பண்றதான காரியம் இதற்காக அப்படி நீங்க எடுத்தீங்கன்னா இது கரெக்டா வரும். இல்லை என்று சொன்னால் அடிமைத்தனம், எல்லா டிரான்ஸ்லேஷனுமே ஓகே, நாட் பேட். ஆனா அந்த டிரான்ஸ்லேஷனுடைய மீனிங்கை நம்ம பார்த்து அதை எடுப்போம் என்று சொன்னால், இந்த அமைஞ்சி அப்படின்னு சொல்றது என்னன்னா, தேவனுடைய சேவையை செய்கிறதற்கு தேவனுடைய பிள்ளைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் 30 இந்த இடத்துல 30,000 பேர் நினைக்கிறேன் இல்லையா, அப்படி வந்து எடுத்தார்கள் அப்படின்னு சொல்றது தான் அமைஞ்சி அப்படின்றதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம். அதுக்கு ஒரு வார்த்தையை பார்த்து தமிழ்ல என்ன பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு அதனுடைய எக்ஸாக்ட் அர்த்தம், லிட்ரல் மீனிங்கை சொல்லலை, அந்த இடத்துல அது என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். என்னென்னு சொன்னால் இல்லைன்னா நம்ம ஸ்டடியே அந்த இடத்துல தப்பாயிடும். சரியா, கிளியராச்சா? இப்போ பைபிள் ஸ்டடினா நீங்களும் ஏதோ ஒன்றுல சந்தேகம் வந்ததுன்னா நீங்கள் போய் என்ன பண்ணணும், தேடி அடுத்த வாரம் நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன், இப்படி தான் இது இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து கொண்டு வரணும். சரி, இப்போ வந்து 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480ஆம் வருஷத்திலும் சாலமோன் இஸ்ரவேல் மேல் ராஜாவான 4ஆம் வருஷம் சீப் மாதமாக்கிய 2ஆம் மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்ட தொடங்கினான். இது இந்த புத்தகம் எல்லாம் 1 சாமுவேல் 2 சாமுவேல் ராஜாக்கள், இதெல்லாம் என்ன வகையான புத்தகங்கள்? என்ன வகையான புத்தகங்கள்? நிறைய நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பிரிவாக பிரிக்கலாம். வேத வாக்கியங்களை நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட் புக்ஸ் அப்படின்னு பிரிக்கிறோம். ஓல்டு டெஸ்டமெண்ட்டுக்குள்ளார போகும்போது அவைகளை ஆகமங்கள் என்று சொல்லி பிரிக்கலாம், ஆகமங்கள் தீர்க்க தரிசனங்கள் என்று பிரிக்கலாம். எல்லாமே வந்து ஆகமங்கள்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து எல்லாமே ஆகமங்கள்னு சொல்லலாமா? அப்படி எல்லாமே ஓல்ட் டெஸ்டமெண்ட் புத்தகத்தை எல்லாத்தையுமே ஆகமங்கள்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னா, புதிய ஏற்பாட்டில் ஒரு இடத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கும். என்ன அப்படின்னா, ஒருவன் இன்னொருவன்கிட்ட சுவிசேஷம் போய் சொல்லும் போது அவன் சொல்லுவான், இந்த மாதிரி மோசையும் தீர்க்கதரிசிகளும் ஆகமத்திலே சொல்லி இருக்கிறவரை கண்டோம். அப்படிதானே இருக்கும் அந்த வசனம். மோசையும் தீர்க்கதரிசிகளும் ஆகமத்திலே சொல்லி இருக்கிறவரை கண்டோம். அப்ப இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் கூட ஆகமங்கள் இருந்ததுன்னா அந்த வசனத்தை நீங்க எடுத்து பாருங்க. எனக்கு அப்படிதான் ஞாபகம் இருக்கு. மோசையும் தீர்க்கதரிசிகளும் ஆகமத்துல சொல்லப்பட்டது. இன்னும் புதிய ஏற்பாட்டில் நீங்க வாசிப்பீங்க, அதை வந்து நீங்க டிவைட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா மோசேயின் ஆகமங்கள், தீர்க்கதரிசிகள் அல்லது தீர்க்க தரிசனங்கள் அப்படி சொல்லப்பட்டது. அப்ப இன்னும் 2 வகையா பிரிக்கலாம். அதை வந்து ஆகமங்கள்னு ஸ்பெசிஃபிக்கா முதல் 5 புத்தகத்தையும், மற்றதெல்லாம் தீர்க்க தரிசன புஸ்தகங்களும் பிரிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் நீங்க பிரிச்சீங்கன்னா அதுல வரலாற்று புத்தகங்கள், நீங்க சொன்னதான சங்கீதம், பாடல்கள், அதற்கப்புறம் ஸ்பெசிஃபிக்கா தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லப்பட்டதான காரியம். இந்த தீர்க்க தரிசி இதை ஆண்டவர் சொன்னபடி உரைத்தான் என்று எழுதப்பட்டது என்று தீர்க்க தரிசனங்களை என்ன பண்ணலாம், அந்த புக்ஸை வந்து பிரிக்கலாம். அப்ப இந்த 1 ராஜாக்கள் எடுத்துக்கோங்களேன், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், இதெல்லாம் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா வரலாற்று புத்தகங்கள். இது வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல இருக்கிறபடினாலே இதற்குள்ளேயும் என்ன காணப்படும், ஆகமத்தின் காரியங்கள். ஸ்பெசிஃபிக்கா ஆகம்னா என்ன அப்படின்ற ஆகமத்தினுடைய காரியங்கள், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, லேர்னிங்கு, ஸ்பெசிஃபிக்கான ஒரு டாக்டரினுடைய அந்த டீச்சிங்ஸ் சம்பந்தப்பட்டதான காரியங்கள், இந்த அந்த நாட்களில் நடந்ததான வரலாற்று சம்பவங்கள் நமக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுக்கப்படும் போது அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த முதல் வசனத்தை பாருங்க, இஸ்ரவேல் புத்திர எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480ஆம் வருஷத்தில். அந்த ஆலயம் வந்து கட்ட தொடங்கின டைம் என்ன அப்படின்னா, அவர்கள் ஏறக்குறைய 400 வருஷம் அங்கே வந்து அடிமைத்தனத்தில் எகிப்தில் இருந்தாங்க. அங்கிருந்து ஆண்டவர் புறப்பட செய்து அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2வது வருஷத்துலையா 1 வருஷத்துலையா அவர்களுக்கு வந்து ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொன்னார். இமீடியட்டாக தான் நினைக்கிறேன் என்ன. அப்போ அதற்கப்புறம் ஏறக்குறைய 480 வருஷம் இவர்கள் வந்து ஆசரிப்பு கூடாரத்தில் தான் இவர்கள் பலியிட்டு தேவனை ஆராதித்து கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கென்று ஒரு ஆலயம் கிடையாது. அப்ப இந்த நேரத்துல இப்பொழுது ஆலயம் கட்டப்படுகிறது. அதனுடைய துவக்கம் என்னன்னா,
எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டதுல இருந்து. ஏன் எகிப்திலிருந்து புறப்படுறதுன்றது இம்பார்ட்டன்ட். நீங்க எபிரேயர்களுடைய கேலண்டரை பார்த்தீங்கன்னா எகிப்திலிருந்து புறப்பட்டதான் அவங்களுக்கு என்ன முதல் வருஷம். அங்கிருந்து கிளம்புனதுதான் அவங்களுடைய கேலண்டர்ல, ஹீப்ரூ கேலண்டர்ல ஃபர்ஸ்ட் இயர்னு அர்த்தம். சரியா? அப்ப அது அவங்களுக்கு முக்கியமானா ஆமா முக்கியம். அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்ட பின்புதான் வாழ்க்கை. அப்ப நமக்கும் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னா எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, 60 வயசு ஆயிடுச்சு, எப்போ வந்து நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டோமோ அப்போதான் நமக்கு புதிய வாழ்க்கை வந்து துவங்குகிறது அப்படின்றது இம்பார்ட்டன்ட். அப்ப இவர்களுக்கும் அப்படிதான். இவர்களுடைய வயதெல்லாம் அங்க கணக்கு கிடையாது. எப்பொழுது இந்த கூட்டம் வந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டதோ அப்பொழுதுதான் பிறக்கிறது, எவ்வளவு ஜனம் பிறக்கிறது அப்படின்னு கூட ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா வரும். சரி, அப்ப 480. அடுத்தது சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4ஆம் வருஷம். இதை கட்டுவதற்கு கர்த்தர் ஏற்படுத்தினதான அந்த சேவகன், ஊழியக்காரன் வந்து பாத்தீங்கன்னா 4வது வருஷம் ராஜ்யபாரம் பண்றான். சீப் மாதமாகிய 2ஆம் மாதத்துல, சீப் மாதமாகிய 2ஆம் மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்ட தொடங்கினான். அதனுடைய அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்காக அந்த எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறாங்க. ஏன்னா வரலாற்று சம்பவம். சாலமோன் ராஜா கர்த்தருக்கு கட்டின ஆலயம் 60 முழ நீளமும் 20 முழ அகலமும் 30 முழ உயரமாய் இருந்தது. ஏன் இதெல்லாம் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்கா வந்து ஆண்டவர் வந்து என்ன டைமென்ஷனை கொடுத்தாரோ அந்த டைமென்ஷன்ல தான் இதை என்ன பண்ணணும், கட்டணும். இப்ப அந்த நாட்களிலே வந்து பாத்தீங்கன்னா அந்த பேகன் டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறதான மற்ற தெய்வங்களுக்கு கட்டப்பட்டதான ஆலயங்கள் அப்படின்னு சொன்னா பெரிய பெரிய ஆலயங்கள், கிராண்ட் டெம்பிள்ஸ் எல்லாம் வந்து காணப்பட்டது என்பது வந்து பாத்தீங்கன்னா உண்மைதான். இப்ப பாபேல்ல ஒரு கோபுரத்தை கட்டினாங்களே, அது கூட என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அது ஒரு கிராண்ட் டெம்பிளா தான் இருக்கும்ல. அதுல எல்லாரும் உள்ள போய் லீவ் பண்றதுக்காக கட்டப்பட்டதல்ல. எல்லாரும் ஒரு இடத்திலே வாசம் பண்ணுகிறதற்கு அதை தெரிந்து கொண்டு அந்த இடத்துல வந்து பெரிய ஒரு டவரை வந்து அவர்கள் கட்டுகிறார்கள். அப்ப அது ஒரு ரிலீஜியஸ் சென்டரா மாற்றி, அது ஒரு ஐகானிக் பிளேஸா மாற்றி அந்த இடத்துல இருந்து எங்கேயும் நம்ம பரவி போகக்கூடாது, இங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி கட்டப்பட்டதான ஒன்று. தெய்வத்தை தேடுவதற்கு அவர்கள் கண்டுபிடித்ததான ஒரு வழியாய் அது காணப்பட்டது. அப்ப மிக பெரியதான டெம்பிள்லாம் காணப்பட்டது. ஆனா இந்த டெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஏன் விசேஷம்னா, இதனுடைய டைமென்ஷன் முதல் கொண்டு என்ன பண்ணாரு, ஆண்டவர் தான் கொடுத்தாரு. அதுல உள்ள ஒன்னு எப்படி செய்யணும் அப்படின்றதையும் ஆண்டவர், அதான் அதுல விசேஷம். இப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா மற்ற டெம்பிளோட கம்பேர் பண்ணி இது அந்த மாதிரி இல்லை, அந்த அளவுக்கு இல்லை, இது என்ன பெரிய சின்ன சைஸ் தான் அப்படின்லாம் நம்ம பேசுறதுல அர்த்தமே இல்லை. நம்முடைய கீழ்ப்படிதல் வந்து பெர்ஃபெக்டா காணப்படும். அது சிறிய காரியமா இருந்தாலும் சரி, அந்த கீழ்ப்படிதல் வந்து பாத்தீங்கன்னா காணப்பட்டுச்சுன்னா அது வந்து ஆண்டவர் மகிமையாக என்ன பண்றாரு, எடுக்கிறார், அவர் பார்க்கிறார் என்பது வந்து முக்கியம். சரி, அதே மாதிரி இந்த கியூபிட்ஸ்ன்றது என்ன, கியூபிட் அப்படின்லாம் நமக்கு தெரியாது. கியூபிட்னா என்ன அர்த்தம்னா முழம் இல்லையா? அப்ப கியூபிட் நார்மலா அப்படி இதுல வந்து இது வரைக்கும் ஆக்சுவலா இல்லையா, ஏறக்குறைய ஒரு 1.5 feet அப்படி கணக்கு இருக்கும். ஆனா கியூபிட் வந்து பல விதத்துல அதுலயே அதனுடைய மெஷர்மெண்ட்டே காணப்படுச்சு. ஏன்னா இப்ப எசேக்கியேல் புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் போது ஆலயத்தை அழைக்கிற அந்த முழத்தின் படியே அப்படி சொல்லப்பட்டிருக்கும். அப்ப ஆலயம் வந்து அதுக்கு வந்து ஆலயத்துக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட் கியூபிட் காணப்படுச்சு. அதனுடைய அளவு நமக்கு தெரியல ஆக்சுவலா. 1.5 feet அதுக்கு மேல இருந்ததா அதுக்கு கீழே இருந்ததா நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா அதுக்குன்னு ஒரு அந்த கியூபிட் நமக்கு முழம் அப்படி சொன்னா, இது தமிழ்ல சொல்றதுனால இதுதான் அது மீன் பண்ணுது ஆக்சுவலா. பட் ஆங்கிலத்துல கியூபிட் அப்படின்ட்டு அந்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க. அது டிஃப்ரெண்ட் அப்படின்றது பைபிள்லயே கூட வந்து பாத்தீங்கன்னா அது வந்து காணப்படுது. சரி, ஓகே, எனிஹவ் அது ஒரு பெரிய பாயிண்ட் கிடையாது. கர்த்தர் என்ன சொன்னாங்களோ அந்த அளவு டைமென்ஷன். ஆலயமாகிய அந்த மாளிகையின் முகப்பிலே அவன் கட்டின மண்டபம் ஆலயத்தின் அகலத்திற்கு சரியாக 20 முழ நீளமும் ஆலயத்துக்கு முன்னே 10 முழ அகலமுமாய் இருந்தது. பார்வைக்கு குறுகி போகிற, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய பிக்சரை வந்து நீங்க எடுத்து நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும், அவுட்டர் வால்ஸ் காணப்படும், ஃப்ரண்ட்ல வந்து அந்த வெளிப்புற பிரகாரம்னு சொல்றோம் இல்லையா, அந்த இதுல வந்து அந்த வாஷ் பண்றதுக்கு, கிளீன் பண்றதுக்கு, அதுக்கெல்லாம் பலி எடுக்கிறதற்கான காரியங்கள் அதெல்லாம் இருக்கும். சுத்தி வந்து சேம்பர்ஸ் எல்லாம் காணப்படும். வெளி வால்ல வரைக்கும் எல்லாம் சேம்பர்ஸ் வந்து அறைகள் வந்து கட்டப்பட்டிருக்கும். ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்ல எப்படி வந்து சாலமோன் டெம்பிள் வந்து அதனுடைய டைமென்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்ற அந்த ஜஸ்ட் பிக்சரை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னைக்கு இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த டெம்பிள்ஸ் அதே டிசைன்ல தான், ஆல்மோஸ்ட் அதே டிசைன்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய டெம்பிள்ஸ் வந்து காணப்படும். எங்க
இந்த ஜூவிஷ் டெம்பிள் இல்லை, இங்க சாதாரணமா மற்ற தெய்வங்களை வழிபடுகிற டெம்பிளுடைய அந்த ஐடியா கூட வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் வந்து இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும், அது எப்படி இந்த மாதிரி அப்படின்ட்டு. உள்ளுக்குள்ளார ஆலயத்துக்கு உள்ள போனா கடைசியில போனா கர்ப்ப கிரகம் லாஸ்ட்ல இருக்கும். அது மாதிரி இதுல வந்து ஹோலி ஆஃப் ஹோலிஸ் வந்து லாஸ்ட்ல உள்ளுக்குள்ள இருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒத்து போகும். அப்படி ஆனால் அதுல இருந்து காப்பி பண்ணப்பட்டதாக நீங்க என்ன பண்ணலாம், அதை எடுக்கலாம். இது ஆனால் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நீங்க பார்க்க வேணாம். எல்லாமே இங்க இருந்து தான். தெய்வம் அப்படின்னாருன்னா உடனே தெய்வம் அப்படின்ட்டு ஃபால்ஸ் காடு இன்னொரு பக்கம் வந்து ஃபார்ம் ஆகும். அது வந்து ஒன்று ஃபார்ம் ஆனால் பார்த்தாது நிறைய வந்து ஃபார்ம் ஆகும். ஏன்னா ஜனங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தான் ஃபால்ஸ் ரிலீஜியன்ஸ், ஃபால்ஸ் காட்ஸ், ஃபால்ஸ் காஸ்பல்ஸு, அது ஒன்றுலாம் இருக்காது. அப்போ ஒன்று மட்டும்தான் வந்து ட்ரூ, மற்றது எல்லாமே ஃபேக்கு. காட்ஸ்லேருந்து ரிலீஜியன்லேருந்து டாக்டரின்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் இருக்கும். நம்ம அதில் தேடி கண்டுபிடிக்கணும் யார் மெய்யான தெய்வம், அவருடைய டாக்டரின்ஸ், அதாவது உபதேசங்கள் என்ன, அவரை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நம்ம தான் தேடணும். அதாவது இண்டிவிஜுவல் ஆத்துமாக்கள் தான் தேடி அதை கண்டுபிடிக்கணும். கண்டடைகிறவன் ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அவன் பிழைப்பான். சரி, 4வது வசனம், பார்வைக்கு குறுகி போகிற ஒடுக்கமான ஜன்னல்களை ஆலயத்திற்கு செய்வித்தான். இதெல்லாம் இவனுடைய மனதிலே தோன்றினதல்ல. ஏனென்று சொன்னால் இவன் கர்த்தரிடத்துல வந்து விசாலமான அந்த இருதயத்தை பெற்றிருந்தான். ஞானம் உள்ள இருதயத்தை அவன் வந்து பெற்றிருந்தான். ஆனா இவனுடைய மனதிலே தோன்றுகிறதான காரியத்தெல்லாம் இவனுக்கு பெரிய டெஸ்ட் இதுவே. ஏன் அப்படின்னு சொன்னா, இவர் வந்து பயங்கர வைஸ் மேனா, பெரிய அறிவாளியாக, இது ஒரு அழகான ஒரு வார்த்தை காணப்படும். என்னன்னா, அவனுடைய அந்த மனோவிருத்தி வந்து அப்படிப்பட்ட மனோவிருத்தி வந்து யாருக்குமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்ன பார்த்தானா அப்படியே என்ன பண்ண முடியாத புரிந்து கொள்ளுகிறதான அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாலமோன் காணப்பட்டான் என்று வசனம் வரும். அப்ப இவனுக்கு எப்படிப்பட்ட டெஸ்டா இருக்கும்? இப்ப நமக்கெல்லாம் கொஞ்சம் அறிவு கம்மி, விஸ்டம் கம்மினா நமக்கு கொடுத்ததை என்ன பண்ணுவோம், என்ன ப்ளூ பிரிண்ட் கொடுத்தாரோ அப்படியே நம்ம செய்வோம். நமக்கு நிறைய யோசிக்கிறதான அறிவும் ஞானமும் அனுபவமும் காணப்பட்டுச்சுன்னா, இது ஆண்டவர் இப்படி கொடுத்ததான் நல்லா இருக்கும்ல, இன்னும் கொஞ்சம் லென்த் வச்சுதான் நல்லா இருக்கும்ல, இத்தனை பேர் இருக்காங்களே, இத்தனை பேர் எருசலேமுக்கு வருவாங்க, இவளுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கலாம், இப்படி எல்லாம் உனக்கு தோணுமா இல்லையா? இதுதான் டெஸ்ட். கர்த்தர் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தையும் புத்தியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு கீழ்ப்படுகிறதற்கு நாம என்ன பண்ணணும், நம்ம அந்த அளவுக்கு தாழ்த்தக்கூடியவர்களாக நம்ம இருந்தால்தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியும். அப்ப சாலமோனுக்கு இது ஒரு மிகப்பெரிய டெஸ்ட். ஆனா அந்த டெஸ்ட்ல எல்லாம் அவன் ரொம்ப அழகா அவன் வந்து பாஸ் பண்ணான். ஆரம்ப காலத்துல பார்வைக்கு குறுகி போகிற ஒடுக்கமான ஜன்னல்களை ஆலயத்திற்கு செய்வித்தான். அவன் தேவாலயத்தின் சுவரும் சந்நிதி ஸ்தான சுவருமாகிய ஆலயத்தின் சுவர்களுக்கு அடுத்ததாய் சுற்று கட்டுகளை கட்டி அவைகளில் அறைகளை சுற்றிலும் உண்டாக்கினான். கீழே இருக்கிற சுற்றுக்கட்டு 5 முழ அகலமும், நடுவே இருக்கிறது 6 முழ அகலமும், 3வதாய் இருக்கிறது 7 முழ அகலமுமாய் இருந்தது. அவைகள் ஆலயத்தினுடைய சுவர்களிலே தாங்காதபடி ஆலயத்தை சுற்றிலும் புறம்பே ஒட்டுச்சுவர்களை கட்டுவித்தான். இதுல வந்து டச் ஆகக்கூடாது. ஆலயம் வந்து தனியா இருக்க வேண்டும். ஆலயம் கட்டப்படுகையில் அது பணிதீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள், வாட்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை. ஏன் இது வந்து முக்கியம்? இங்க உள்ளுக்குள்ளார வந்து என்ன பண்ண முடியாது, அந்த கல்லெல்லாம் நான் ஷேப் பண்றேன், ரெடி பண்ணி கரெக்டா. இப்போ கூட நம்ம பார்ப்போம்ல, கொத்தனார் வந்து இது பண்ணும்போது இல்லை டைல்ஸ் தான் ஒட்டும் போது என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் அந்த இடம் இதாகலன்னா லேசாக தட்டி ஃபிக்ஸ் பண்ணுவார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அது எப்படின்னா கரெக்டான அளவில் செய்யப்பட்டு அங்கே வந்து என்ன பண்ணணும், அங்கே ஃபிக்ஸ் பண்ணப்படணும். இது ஏன் இது பெரிய ஒரு காரியம் அப்படின்னா, முதலாவது கர்த்தர் கொடுத்த கட்டளை. ஏன் இப்படிப்பட்டதான ஒரு கட்டளை அங்கே கொடுக்கப்பட வேணும் அப்படின்னு சொன்னால், எல்லாத்தையுமே அங்கே வெளியில் வந்து கரெக்ட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள வரணும். இப்போ இங்கே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து தட்டுறது இது பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இவங்களுக்குலாம் நிறைய சூப்பர்வைசர்ஸ், நிறைய மேனேஜர்ஸ், ஒருத்தர் மேலே ஒருத்தர் அப்படிலாம் இருந்திருப்பாங்க. எத்தனையோ பேர் இந்த பணிகளை என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அதெல்லாம் பெரிய கிராண்ட் ஒர்க் மாத்திரம் இல்லை, இது கர்த்தருக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு காரியமாக இருந்து. அப்போ இவர்களுக்குள்ள இது சரியா இல்லை, டைமென்ஷன் கரெக்டாக இல்லை அளவு அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் கூட வரும்ல. அங்கே உள்ளுக்குள்ளார ஆர்கியூ பண்ணுறதான இடமே அது கிடையாது. இப்போ அங்கே வெளியில் பண்ணும்போது கரெக்டாக இல்லை அப்படின்னு சொன்னால்
என்ன பண்ண அவர்களுக்கு மேல் வைத்திருந்தான்ல, நீங்க போன அதிகாரத்துக்கு முதல் அதிகாரத்துல போய் பார்க்கலாம். ஈராம்கிட்ட பேசி நீ வந்து இப்படிப்பட்டதான ஸ்கில்டு லேபர்ஸ் நீ வந்து ஆயத்தப்படுத்தணும், எந்தலையும் அப்படி இருக்கவங்கள நான் வந்து என்ன பண்றேன் அதனுடைய மேற்பார்வைக்காக அனுப்புறேன் அப்படிலாம் சொல்லி அனுப்புறாரு இல்லையா. இப்போ இவங்களுக்குள்ளார அந்த ஆர்குமெண்ட், இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வருமா? வரும். இந்த டைமென்ஷன் கரெக்டா இல்லை, இப்படி கர்த்தர் கொடுத்தாங்க இந்த அளவுல இல்லை, இப்படிலாம் வரும். ஆனா எல்லாத்தையும் என்ன பண்ணணும், வெளியிலேயே செட்ரைட் பண்ணி கரெக்ட் பண்ணி என்ன பண்ணணும், இங்கே உள்ளே கொண்டு வரணும். இங்கே உள்ள ஒளி சுற்றி எல்லாம் கொண்டு வந்து நான் இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணக்கூடாது, அட்ஜஸ்ட் பண்ண கூடாது. சரி, 7வது வசனம் பார்த்தாச்சு. 8, நடு அறைகளுக்கு போகிற, இது எனக்கு வந்து தோணினத காரியத்தை நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா இது வந்து சபையும் கர்த்தருடைய காரியங்களையும் குறித்து பேசுகிற படியினாலே நம்ம வந்து பிரச்சனைகள் வராமல் இருக்காது, எல்லாத்தையும் வெளியிலேயே சரி செய்ய பார்க்கணும். உள்ளுக்குள்ளார வந்து சண்டை போட்டு சத்தம் போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தருடைய வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, இந்த காரியத்தெல்லாம் உள்ள வந்து காமிக்கவே கூடாது, ஒருபோதும் காமிக்க கூடாது. அது கர்த்தருக்கு, ஏன்னா இது ஒரு என்ன சொல்றது வர்ஷிப் சென்டர், அப்படிதானே, ஆராதிக்கிற ஸ்தலம், ஆராதிக்கிறதற்காக பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஏற்படுத்த சொன்னதான ஸ்தலம் அல்லவா. 8வது, நடு அறைகளுக்கு போகிற வாசற்படி ஆலயத்தின் வலதுபுறத்தில் இருந்தது. சுழற்படிகளால் நடு அறைகளுக்கும் நடு அறைகளிலிருந்து 3வது அறைகளுக்கும் ஏறுவார்கள். இவ்விதமாக சுழற்படிகள் எப்படிங்களா, இப்போ நம்ம ஒரு வீட்டுல இருந்து ஒரு அறையிலேருந்து மேலே ஸ்டுடியோ ஹவுஸ் டைப் ஹவுஸ் எல்லாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஆனால் இப்படி அப்படி சுற்றி என்ன பண்ணலாம், அப்படி மேலே ஏறலாம். அதை சுழற்படிகள் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கேன்னு தெரியல. அது சுழற்படிகள் என்னென்னா டைமென்ஷன் கம்மியாக இருந்தால் அடுத்து மேலே இதுக்கு போகிறதுக்கு சுழற்படிகள் பிரயோஜனமாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் நீளமாக போட்டிங்க அப்படின்னா அது வந்து உள்ளுக்குள்ளார அதை போட முடியாது. உங்களுக்கு டெக்னிக்கலி இதை பற்றி தெரியும் இல்லையா. அதான் சுழற்படிகள் இல்லையானா அந்த ஸ்பேஸ்க்குள்ளாரே நீங்கள் என்ன பண்ணலாம், சுற்றி அப்படி மேலே வந்து போயிடலாம். அப்போ இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குல்ல அந்த காலத்துலேயே. அப்போ எல்லாம் வந்து ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் காமிச்சிருக்காங்க, ப்ளூ பிரிண்ட் காமிச்சிருக்காங்க. இவ்விதமாக 9வது வசனம், இவ்விதமாக அவன் ஆலயத்தை கட்டி கேதுரு மர உத்தரங்களாலும் பலகைகளாலும் ஆலயத்தை மச்சு பாவித்தான். அவன் 5 முழ உயரமான சுற்றுக்கட்டுகளை ஆலயத்தின் மேலெங்கும் கட்டுவித்தான். அவைகள் கேதுரு மரங்களால் ஆலயத்தோடே இணைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாலமோனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ என் கட்டளைகளின் படி நடந்து என் நீதி கர்த்தர் இதெல்லாம் முடிச்சாச்சு. கர்த்தர் வந்து என்ன பண்றாங்க, நடந்துட்டு இருக்கும்போது பேசுறாங்க. கர்த்தருடைய வார்த்தை சாலமோனுக்கு உண்டாயுது. நீ என் கட்டளைகளின் படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின் படியெல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கை கொண்டால் நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். இது வந்து கர்த்தர் வந்து தாவீது மூலமாக பேசி தாவீது சாலமோனுக்கு சொன்னதான காரியம். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா தாவீது கிடையாது, ஆண்டவர் அதை ஞாபகப்படுத்தி சாலமோன்ட்டு என்ன பண்றாரு, இந்த காரியத்தை பேசுறாரு. இது நீங்க முன்பாக நீங்க வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற முற்பிதாக்களுடைய அந்த ஹிஸ்டரி நீங்க எடுத்து நீங்க வாசிக்கும் போது அதுல நீங்க பார்ப்பீங்க, ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் பேசியிருந்தார். அதுக்கப்புறம் ஆபிரகாமுக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம் ஈசாக்குக்கு வந்தது. ஈசாக்கோடு கூட வந்து ஸ்பெசிஃபிக்கா கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து என்ன பண்ணுவாங்க, பேசியிருப்பாங்க. ஈசாக்கு மறைந்த பிறகு அது யாக்கோபுக்கு அது வந்தது. அப்போ யாக்கோபுகிட்ட ஸ்பெசிஃபிக்கா கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் பேசுவார். ஸோ அப்படிதான் யாரை ஆண்டவர் தெரிந்து கொண்டு வர்றாரோ அவர்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கப்படணும் என்பதற்காக இந்த காரியம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. சாலமோனுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஆண்டவரே, எனக்கு ஆண்டவர் சொல்லலை, எங்க அப்பா தான் சொன்னாரு, அவர் பரிசுத்த ஆவியில் நிரம்பி சொன்னாரா தெரியாது, இப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது, இந்த மனுஷன் பின்னாட்களில் சொல்லக்கூடாது. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறார். அப்படியே சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்தான். கர்த்தர் அழகா சொல்றாங்க என்ன அப்படின்னா, இந்த 12வது வசனத்துல நீ எல்லாம் எப்படிலாம் கீழ்ப்படிந்து நீ நடப்பினா பயபக்தியா காணப்படுவனா, நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனையே தாவீதோடு சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி இஸ்ரவேல் புத்திரர் நடுவே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். அப்ப கர்த்தர் வாசம் பண்ணுகிறதற்கு ஒரு இடத்தை தெரிந்து கொண்டார் அப்படின்றது நம்ம சரியா அதை புரிந்து கொள்ளணும். என்னன்னா கர்த்தருக்கு வந்து வாசம் பண்றதுக்கு
அவருக்கு இடம் இல்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை நினைச்சிடக்கூடாது. அவருக்கு வந்து வாசம் பண்றதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இடம், வானமோ பூமியோ இப்படியெல்லாம் அவருக்கு தேவை கிடையாது. அவர் எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்க கூடியதான தெய்வம், உண்டாக்கினதான தெய்வம். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஜனத்தின் கூட்டத்தின் நடுவிலே நான் வாசமாய் இருப்பேன் அப்படின்னு சொன்னா, அவரை இந்த ஜனங்கள் மத்தியிலே தேட முடியும் என்று சொல்லி அர்த்தம். இப்ப இந்த ஜனங்கள் தெய்வத்தை தேடுகிறதற்கு எங்கெல்லாம் போக வேணாம், இங்க எருசலேமுக்கு வந்தா போதும். கர்த்தரை தேடுகிறதற்கு எருசலேமுக்கு வந்தா போதும். கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு எருசலேமுக்கு வந்தா போதும். கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறதுக்கு எருசலேமுக்கு வந்தா போதும். இப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதை தான் அது குறிக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணி அவர்களுடைய தேவனாய் இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறதுனுடைய அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா, தெய்வத்தை வந்து இங்கே இருப்பாரா அங்க இருப்பாரா அப்படின்னு தேட வேண்டிய அவசியம் இல்லை. இது தேவஜனம். இந்த தேவஜனத்தின் நடுவில் தேவன் வாசம் பண்ண விரும்பினார் அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆலயத்தினுடைய முக்கியத்துவம். அது எப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த கட்டளைகளை அவர் கை கொள்ளாம அலட்சியப்படுத்தினார்களோ அதற்கப்புறம் அந்த ஆலயம் என்பது அது எவ்வளவு மகிமையான ஆலயமா இருந்தாலும் அது இம்மெட்டீரியல் ஆயிடுச்சு. கர்த்தரை பொறுத்தவரை அது வந்து ரொம்ப சாதாரணமான காரியம். ஏன்னா அதுல வாசம் பண்ணுகிற கர்த்தரை அசட்டை பண்ணின போது, தள்ளின போது அவர் அந்த இடத்தை தள்ளினார், அந்த ஜனங்களை தள்ளினார். இதுதான் விஷயம். அது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வார்த்தையின் மூலம் தான், இந்த வாக்கு தத்துவத்தின் மூலம், இப்படி நீ இருந்தா இப்படி நான் வந்து பாத்தீங்கன்னா உன் ஜனங்கள் மத்தியில வாசம் பண்ணுவேன், நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன், அவர்களை கைவிடாது இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னதான காரியம். இது சாலமோனுடைய லைஃப் முடிஞ்ச உடனே நீங்க இதை பார்க்கலாம். கொஞ்ச நாட்களிலே இந்த ஆலயத்தினுடைய அந்த மகிமையை அது இழக்க ஆரம்பித்தது. எப்படியெல்லாம் இதை செய்து முடிச்சான், அதுக்கப்புறம் எப்படி அது ஆகுதுன்றதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, 16 தளவரிசை தொடங்கி சுவர்களின் உயரம் மட்டும் ஆலயத்தின் பக்கங்களை தொடர்ந்திருக்கிற 20 முழ நீளமான மறைப்பையும் கேதுரு பலகைகளால் உண்டாக்கி உட்புறத்தை மகா பரிசுத்தமான சந்நிதி ஸ்தானமாக கட்டினான். அதன் முன்னிருந்த தேவாலயமாகிய மாளிகை 40 முழ நீளமாய் இருந்தது. ஆலயத்திற்குள் இருக்கிற கேதுரு மரங்களின் மொக்குகளும் மலர்ந்த பூக்களும் ஆகிய சித்திர வேலை செய்திருந்தது. பார்வைக்கு ஒரு கல்லாகிலும் காணப்படாமல் எல்லாம் கேதுரு மரமாயிருந்தது. ஏன்னா கம்ப்ளீட்டா வந்து இந்த கேதுரு மரங்களை வைத்து அந்த கற்கள் எல்லாம் மூடப்பட்டுச்சு. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறதற்கு ஆலயத்துக்குள்ளே சந்நிதி ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தினான். சந்நிதி ஸ்தானம் முன்புறம் மட்டும் 20 முழ நீளமும் 20 முழ அகலமும் 20 முழ உயரமுமாய் இருந்தது. அதை பசும் பொன் தகட்டால் மூடினான். கேதுரு மர பலிபீடத்தையும் அப்படியே மூடினான். இதனுடைய மோர் எக்ஸ்பிளனேஷன் அல்லது இது எதை குறிக்கிறது, ஆவிக்குரிய காரியமெல்லாம் நீங்க எபிரேய புஸ்தகத்துக்கு போகும்போது அதுல நீங்கள் வாசித்து பார்க்க முடியும். ரொம்ப அழகா பரிசுத்த ஸ்தலம் என்ன அப்படின்ற வெளிப்பிரகாரம் என்ன, இது எதை குறிக்கிறது, எப்படி இது கிறிஸ்துவோடு கூட கனெக்ட் ஆகிறது, அப்ப நம்முடைய அந்த பாவ மன்னிப்புக்கு கிறிஸ்து என்ன செய்தார் அப்படின்றதான அந்த கனெக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல ரொம்ப அழகாக விளக்கப்பட்டிருக்கும். ஓகே, 22 இப்படி ஆலயம் முழுவதும் கட்டித்தீர் மட்டும் அவன் ஆலயம் முழுவதையும் பொன் தகட்டால் மூடி சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்பாக இருக்கிற பலிபீடத்தை முழுவதும் பொன் தகட்டால் மூடினான். சந்நிதி ஸ்தானத்தில் ஒலிவ மரங்களால் 2 கேருபீன்களை செய்து வைத்தான். ஒவ்வொன்றும் 10 முழ உயரமாயிருந்தது. கேருபீன்கள்னா என்ன? கேருபீன்கள் அப்படின்னு சொன்னா ஏஞ்சல்ஸ்னு அர்த்தம். கேருபீம் அப்படின்னா 2 பக்கமும் 2 தேவதூதர்கள் தான் கேருபீன் ஷேராபீன் சொல்லுவாங்க. கேருபீன்களை வந்து வைத்தான். ஒரு எக்ஸ்பிளனேஷன் இதிலே வரும் உங்களுக்கு. கேருபீனுக்கு இருக்கிற ஒரு செட்டை 5 முழமும் கேருபீனின் மற்ற செட்டை 5 முழமுமாய், இப்படி ஒரு செட்டையின் கடைசி முனை தொடங்கி மற்ற செட்டையின் கடைசி முனை மட்டும் 10 முழமுமாய் இருந்தது. மற்ற கேருபீனும் 10 முழமாய் இருந்தது. 2 கேருபீன்களும் ஒரே அளவும் ஒரே திட்டமுமாய் இருந்தது. ஒரு கேருபீன் 10 முழ உயரமுமாய் இருந்தது. மற்ற கேருபீனும் அப்படியே இருந்தது. அந்த கேருபீன்களை உன் ஆலயத்திலே உள் ஆலயத்திலே வைத்தான். இப்ப நீங்க இந்த கேருபீன்களை குறித்து நீங்க பார்த்து கொண்டு வரும்போது, இப்ப நம்ம யாத்ராக புஸ்தகத்துல அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் ரொம்ப விரிவா நம்ம பார்த்தோம்ல, எப்படி எல்லாம் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதுல நீங்க இந்த ஒரு சின்ன பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதனுடைய செட்டைகளுடைய அந்த அளவு சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா?
இது நமக்கு இன்னைக்கெல்லாம் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அதுக்கான அச்சை வந்து செஞ்சுட்டு அழகா அதே மாதிரி வந்து ரெண்டு என்ன பண்ணிடுவாங்க. ஒரு இச்சு பேசாமல அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பண்ணிடுவாங்க. நீங்க பிரிண்டிங்ல இருக்கணும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா வரைந்து எடுக்கணும் அப்படின்னா கூட ஒரே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பிக்சரை வந்து ஒரு மனுஷனால வரைய முடியுமா அப்படின்னு சொன்னா, வரைந்தால் 6 வித்தியாசங்களும் அதில் கண்டுபிடிக்கலாம். அப்படிதானே? போட்டு இதுல வந்து இந்த ரெண்டு படத்துக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்கு கண்டுபிடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல நிச்சயமாக உங்களால வித்தியாசம் இவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். இது கர்த்தர் அப்படிப்பட்ட தன்னுடைய விசேஷ ஆவியை இவர்களுக்கு தரலைன்னா, இதுல காணப்படுறதான அந்த லேபர்ஸ் காணப்படுறாங்க பாருங்க, இது இப்படிலாம் செய்யவே முடியாது. இந்த செட்டைகள் மாத்திரமல்ல, 2 கேருபீன்களும் ஒரே அளவும் ஒரே திட்டமுமாய் இருந்தது. ஸ்பெசிஃபிக்கா அளந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படியே இருக்கும். இது அதையும் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஒரு ஸ்கில் வந்து எப்படி தான் வந்தது? இதெல்லாம் ஆச்சரியம். இது நம்ம என்ன பண்ணணும், அதுதான் நம்பணும்னு சொல்றேன். இப்ப என்னன்னா, கர்த்தர் அதற்காக ஆட்களை ஏற்படுத்தி அவர்களை அதற்காக அபிஷேகிக்கவில்லை என்றால், அவர்கள் எவ்வளவுதான் திறமையானவர்களாக இருந்தாலும் நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க, ஒரே மாதிரி அது இருக்கிறதுக்கு வாய்ப்பே. அதாவது பழுதற்றதான ஒரு சிலையை வந்து வடிச்சிட முடியும். ஆனா அதே மாதிரி ஒரு சிலையை வடி அப்படின்னா நல்ல சிற்பியால கண்டுபிடிக்க முடியும். இதுல இந்த சின்ன ஒரு கரெக்ஷன் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. எப்படி என்ன நினைக்கிறீங்க நீங்க ஆக்சுவலா? 27 அந்த கேருபீன்களை உள் ஆலயத்திலே வைத்தான். கேருபீன்களின் செட்டைகள் விரிந்திருந்ததினால் ஒரு கேருபீனின் செட்டை ஒரு பக்கத்து சுவரிலும் மற்ற கேருபீனின் செட்டை மறுபக்கத்து சுவரிலும் தொடத்தக்கதாக இருந்தது. அவ்வளோ பெருசா இருந்தது. ஏன்னா அந்த டைமென்ஷனுக்கு இந்த ரெண்டு பெரிய இதையும் வச்சோன்னே அது போய் டச் ஆகிற அளவுக்கு அப்படி க்ளோஸா வந்துச்சான். 28 அந்த கேருபீன்களை பொன் தகட்டால் மூடினான். ஆலயத்தின் சுவர்களை எல்லாம் அவன் சுற்றிலும் உள்ளும் புறம்புமாக கேருபீன்களும் பேரீந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களும் கொத்து வேலைகளும் ஆக்கினான். உள்ளும் புறம்புமாய் இருக்கிற ஆலயத்துக்கு தளவரிசையையும் பொன் தகட்டால் மூடினான். சந்நிதி ஸ்தானத்தின் வாசலுக்கு ஒலிவ மரங்களால் இரட்டை கதவுகளை செய்தான். மேல் சட்டமும் நிலைகளும் மறைப்பின் அளவில் 5 1 பங்காய் இருந்தது. ஒலிவ மரமான அந்த இரட்டை கதவுகளில் அவன் கேருபீன்களும் பேரீந்துகள்னா என்ன? பாம் ட்ரீஸா? ஆங்கில பாமா? ஓகே. பேரீந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களை செய்து அந்த கேருபீன்களிலும் பேரீந்துகளிலும் பொன் பதியத்தக்கதாய் பொன் தகட்டால் மூடினான். இப்படி தேவாலயத்தின் வாசலுக்கும் ஒலிவ மர நிலைகளை செய்தான். அது சுவர் அளவில் 4 பங்காய் இருந்தது. அந்த ரேஷியோ எவ்வளவு அப்படின்ட்டு அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதன் 2 கதவுகளும் தேவதாரி பலகைகளால் செய்யப்பட்டிருந்தது. ஒரு கதவுக்கு 2 மடிப்பு பலகைகளும் மற்ற கதவுக்கு 2 மடிப்பு பலகைகளும் இருந்தது. இப்போ நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே இவ்வளவு டீட்டெயில்ஸ் இதுல வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா வந்து கர்த்தர் இந்த காரியத்தை சொல்லியிருக்கணும். இப்ப மோசேயினுடைய அந்த காலத்துல ஆசரிப்பு கூடாரம் கட்டப்படும் போது கர்த்தர் வந்து மலையில் நான் காண்பித்த மாதிரியின் படியே, அங்க நான் உனக்கு ஒரு டிசைன் காமிப்பேன், அதுபடியே என்ன பண்ணணும், எக்ஸாக்டா நீங்க கீழே வந்து கட்டணும் அப்படின்னா அந்த ஆசரிப்பு கூடாரம் வந்து கட்டப்பட்டது. அதே மாதிரி இதை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இந்த காரியத்தை கர்த்தர் வந்து தாவீதோடு கூட பேசி இருந்தார். நீங்க வந்து இதுல சொல்லலைன்னா 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்களேன். 11வது வசனம் 12வது வசனம்லாம் பாருங்க. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு மண்டபமும் அதன் அறைகளும் அதன் பொக்கிஷ சாலைகளும் அதன் மேல் வீடுகளும் அதன் உள்ளறைகளும் கிருபாசன ஸ்தானமும் இருக்க வேண்டிய மாதிரியையும் ஆவியினால் தனக்கு கட்டளையிட்ட படியெல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களும் தேவனுடைய ஆலயத்துக்கு பொக்கிஷங்களையும் பரிசுத்தமாக நேர்ந்து கொள்ளப்பட்டவைகளின் பொக்கிஷங்களையும் வைக்கும் சகல கற்றறைகளும் இருக்க வேண்டிய மாதிரியையும், இது சுற்றறைகளும் இருக்க வேண்டிய மாதிரியையும் ஆசாரியரையும் லேவியரையும் வரிசைகளாக வகுக்கிறதற்கும் கர்த்தருடைய ஆலய பணி
விடை வேலை அனைத்திற்கும் கர்த்தருடைய ஆலய வேலையின் பணிமுட்டுகள் அனைத்திற்கும் உரிய கட்டளைகளையும் கொடுத்து அதுக்கப்புறம் அவன் பற்பல வேலைக்கு வேண்டிய சகல பொற்பாத்திரங்களுக்காக நிறையின்படி பொன்னையும் பற்பல வேலைக்கு வேண்டிய சகல வெள்ளி பாத்திரங்களுக்காக நிறையின்படி வெள்ளியையும் பொன் விளக்கு தண்டுகளுக்கும் அவைகளின் பொன் விளக்குகளுக்கும் ஒவ்வொரு விளக்கு தண்டுக்கும் அதன் விளக்குகளுக்கும் நிறையின்படி வேண்டிய பொன்னையும் வெள்ளி விளக்கு தண்டுகளின் ஒவ்வொரு விளக்கு தண்டுக்கும் அதன் விளக்குகளின்கும் நிறைவின்படி வேண்டிய வெள்ளியையும் சமூக தப்பங்களை வைக்கும் ஒவ்வொரு மேஜைக்கு நிறையின்படி வேண்டிய பொன்னையும் வெள்ளி மேஜைக்கு வேண்டிய வெள்ளியையும் முன்குரடுகளுக்கும் கலங்களுக்கும் தட்டுகளுக்கும் வேண்டிய பசும் பொன்னையும் பொன் கிண்ணிகளில் ஒவ்வொரு கிண்ணிக்கும் நிறையின்படி வேண்டியதையும் வெள்ளி கிண்ணிகளில் ஒவ்வொரு கிண்ணிக்கும் நிறைவின்படி வேண்டியதையும் தூபம் காட்டும் பீடத்திற்கு நிறையின்படி வேண்டிய புடமிடப்பட்ட பொன்னையும் கொடுத்து செட்டைகளை விரித்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை மூடும் பொன் கேருபீன்களான வாகனத்தின் மாதிரியையும் கொடுத்து இந்த மாதிரியின்படியே சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவைகளையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸும் கர்த்தரால தாவீதுக்கு கொடுக்கப்பட்டதாக நம்ம 4ஆம் புஸ்தகத்தில் பார்க்குறோம். அப்போ இது சாலமோன் தன்னுடைய மனதில் தோன்றுகிற ஒரு காரியத்தையுமே இதில் அவன் இன்க்ளூட் பண்ணவே இல்லை. எல்லாமே தாவீதுக்கு கர்த்தர் சொன்ன காரியங்களை அவன் என்ன பண்ணான், செய்தான். அவ்வளோ டீட்டெயில்ஸ் அதில் இருக்கு, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா. 35 அவைகளில் கேருபீன்களும் பேரிந்துகளும் மலர்ந்த பூக்களும் ஆகிய சித்திர வேலைகளை செய்து சித்திரங்களுக்கு சரியாக செய்யப்பட்ட பொன்தகட்டால் அவைகளை மூடினான். அவன் உட்பிரகாரத்தை 3 வரிசை வெட்டின கற்களாலும் 1 வரிசை கேதுரு பலகைகளாலும் கட்டினான். 4ஆம் வருஷம் சீப் மாதத்திலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டு 11ஆம் வருஷம் தூல் என்னும் 8ஆம் மாதத்திலே அந்த ஆலய முழுதும் சகல சட்ட திட்டங்களின்படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டி தீர்ந்தது. அவன் அதை கட்டி முடிக்க 7 வருஷம் சென்றது. இப்போ சாலமோனுடைய ஆலயம் 7 வருஷத்திலே கட்டி முடிச்சிட்டாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், 4ஆம் வருஷத்துல தாவீது அதனுடைய கம்ப்ளீட்டாக அதுக்கு என்னென்னலாம் தேவையோ அவ்வளவும் சபதரித்து அவன் கொடுத்தான் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். ரெடி பண்ணி வச்சுருந்தான். ஸோ ப்ரிப்பரேஷன் எல்லாம் கரெக்டாக இருந்தபடினாலே எளிதாக அவர்கள் 7 வருஷத்தில் பக்காவாக இந்த காரியத்தை அவர்கள் செய்து முடித்தார்கள். ஸோ இதுதான் 6ஆம் அதிகாரம். இதில் ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம்.